पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। तन मन ये हर्षाया रे, गुण माता के गालो। तन मन ये हर्षाया रे, गुण माता के गालो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। मंडप चूनड़ का मन भाए, मंडप चूनड़ का मन भाए। रत्न अनूठे जू चढ़वाए, रत्न अनूठे जू चढ़वाए। इंद्रधनुषी छटा छाई रे, ओ इंद्रधनुषी छटा छाई रे। छवि मन में बसा लो, इंद्रधनुषी छटा छाई रे। छवि मन में बसा लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। धन्य भाग्य माता जी पधारी, धन्य भाग्य माता जी पधारी। स्वागत में गाए नर नारी, स्वागत में गाए नर नारी। ओ धन्य भाग्य माता जी पधारी, धन्य भाग्य माता जी पधारी। स्वागत में गाए नर नारी, स्वागत में गाए नर नारी। कण कण में माता जी समाई है, कण कण में माता जी समाई है। अपनी बिगड़ी बना लो, कण कण में माता जी समाई है। अपनी बिगड़ी बना लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। रोली मोली चुनड़ मंगाओ, रोली मोली चुनड़ मंगाओ। मैया का श्रृंगार सजाओ, मैया का श्रृंगार सजाओ। मेहंदी अनोखी लगे जो, हो मेहंदी अनोखी लगे जो। वो महावर रचा लो, मेहंदी अनोखी लगे जो। वो महावर रचा लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। पुष्प धूप सौरभ फैलाए, पुष्प धूप सौरभ फैलाए। अष्ट प्रहर तक भजन सुनाए, अष्ट प्रहर तक भजन सुनाए। आज सुअवसर आया रे, हो आज सुअवसर आया रे। माता जी को रिझालो, आज सुअवसर आया रे। माता जी को रिझालो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। गूंज उठी मंगल शहनाई, गूंज उठी मंगल शहनाई। स्वर लहरी हर मन पर छाई, स्वर लहरी हर मन पर छाई।
अंतर में ज्योत जगाए जो, ओ अंतर में ज्योत जगाए जो, वो जयकारा लगा लो। अंतर में ज्योत जगाए जो, वो जयकारा लगा लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। तन मन ये हर्षाया रे, गुण माता जी के गा लो। तन मन ये हर्षाया रे, गुण माता जी के गा लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। जयकारा बोलिए आदि शक्ति निर्मला माता जी की। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। पावन उत्सव आया रे, आओ खुशियाँ मना लो। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். அன்னையின் தரிசனத்தை நாம் கண்டு களித்திருக்கிறோம். இந்த மனநிலையில் நாம் அன்னையை வணங்கி நமது குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தூய்மையான ஆனந்தத்தையும் நித்திய மகிழ்ச்சியும் வேண்டும் என்று ஆன்மீக தேடுதல் உள்ளவர்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு அளித்து அவர்களின் துயரங்களிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் மாயைகளிலிருந்தும் விடுபட்டு அவர்கள் தங்களை காணும் தரிசனத்தை தருகிறீர்கள். எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்து எங்களை தூய ஆத்மாவாக மாற்றியிருக்கின்ற உணர வைத்திருக்கின்ற தங்களுக்கு எங்களின் பணிவான வணக்கங்களை செலுத்துகிறோம் அம்மா. தாயே, தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளது. தங்கள் அன்பை உணர்கின்ற நாங்கள் அந்த அன்பை இந்த உலகில் உள்ள மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக இருப்பதற்கு தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் இந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டு தியானம் செய்வதற்கும் தயவு செய்து அனுமதி தாருங்கள்.
மெதுவாக நமது வலது கையை இடது விஷுத்தியில் வைத்து கவனத்தை நமது இடது விஷுத்திக்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் குற்றமற்ற உணர்வுடன் இருக்கின்றோம் என்கின்ற அந்த உண்மை நிலைப்பாட்டை நாங்கள் பரிபூரணமாக உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை தயவு செய்து உணர வைத்திடுங்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ விஷ்ணு மாயாவின் தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். மெதுவாக நமது வலது கையை இடது சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் கவனத்தை ஈர்க்கும் அனைத்து விஷயங்களிலிருந்தும் எங்களை காத்தருளுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய அறிவையும் தெய்வீக ஞானத்தையும் பெறுவதற்கு அருள் புரியுங்கள். நாங்கள் அந்த தெய்வீக ஞானத்தை உணர்ந்து அதன் மூலம் தெய்வீகத்தின் நுட்பத்தை அறிந்து கொண்டவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களுள் தூய வித்யா நிலைத்திருக்கவும் ஸ்ரீ நிர்மல் வித்யா தத்துவம் நிலை பெற்றிருக்கவும் நாங்கள் அதை உணர்ந்த சகஜ யோகிகளாக இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் தூய அறிவை பெறுவதற்கு அருள் புரியுங்கள். மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நமது சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात्
आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களும் தூய்மையற்ற ஆசைகளும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். தாயே, நாங்கள் தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் மைய நாடியோடு இணைந்த சமநிலையில் அமைதி நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள்.
மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் தூய ஞானத்தையும் பலத்தையும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களை அகற்றிவிடுங்கள். அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தாயே, எங்களை எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் தயவு செய்து வைத்திருங்கள். தாயே, நாங்கள் மைய நாடியோடு இணைந்த அமைதி நிலையில் சமநிலையில் எப்பொழுதும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுஷ்மனா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தர்மத்தின் சக்தியான தாங்கள் எங்களை அமைதி நிலையில் பரமானந்தத்தின் ஆனந்த நிலையை அனுபவிக்க எங்களுக்கு அருள் புரிகிறீர்கள். தாயே, நாங்கள் அதை உணர்ந்தவர்களாக சகஜ மார்க்கத்தில் தூய்மையான ஆத்மா நிலைப்பாட்டோடு நாங்கள் எப்பொழுதும் நிரானந்த நிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்ற குணமுடையவர்களாக இருக்க அருள் புரியுங்கள். தாயே, ஸ்ரீ கணேசருக்கு அன்னையாக இருக்கும் தாங்கள் எங்கள் அனைவருக்கும் தாயாக இருக்கிறீர்கள். ஓங்கார ரூபிணியான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தீய குணங்களையும் ஸ்ரீ கணேச தத்துவத்திற்கு எதிரான குணங்களையும் எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு எங்களுக்குள் தூய அன்பையும் தூய ஞானத்தையும் ஸ்ரீ கணேசரை போன்ற அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தியையும் எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களின் அனைத்து சக்கரங்களிலும் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலை பெற்றிருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம். ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது
நமது கவனத்தை மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं
नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயின் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாக வீற்றிருக்கும் தாங்கள் பரிணாமத்தின் சக்தியின் மூலமாக எங்களின் சுழுமுனை நாடியை திறப்பதற்கு காரணமாக இருக்கிறீர்கள். தாயே, தங்களிடமிருந்துதான் படைப்பிற்கான தாமரை எழுகிறது. உலகின் அச்சங்களையும் எங்களின் அச்சங்களையும் நீக்கி எங்களுக்கு தர்மத்தை உணர்த்துபவர் தாங்களாவீர். எங்களின் கவனத்திற்கும் எங்களின் தியான சக்திக்கும் செழிப்பிற்கும் ஆசீர்வாதத்தை வழங்குபவரான தாங்கள் எங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதுவே எங்களுக்கு திருப்தியை தருகின்ற குணத்தை தருகிறீர்கள். தாய், பிரம்மத்தின் நுட்பத்தை எங்களுக்கு உணர வைத்தவரான தாங்கள் எங்களின் தியானத்திற்கு ஆதாரமானவர். எங்களுக்குள் ஸ்ரீ லக்ஷ்மி தத்துவம் மேம்படும் போது ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவம் மேம்படுத்தப்படுகிறது. தாயே, எப்பொழுதும் எங்களின் கவனம் தங்களின் பொற்பாதத்தில் நிலைத்திருக்கவும் நாங்கள் ஸ்ரீ விஸ்வ நிர்மல் தர்மத்தை உணர்ந்தவர்களாக இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री लक्ष्मी विष्णु साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே எங்களின் தாயும் தந்தையும் பாதுகாவலருமாக இருக்கிறீர்கள். எங்களுக்குள் தங்களின் தெய்வீக அன்பு எப்பொழுதும் நிலைத்திருக்க நாங்கள் அதை உணர்ந்தவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் தினந்தோறும் வாழ்க்கையில் நடைபெறுகின்ற அனைத்து மாயைக்கும் நம்பிக்கைக்கும் பொய்மைக்கும் அடிமையாகாமல் தங்களின் கவனம் எங்கள் மீது இருந்து எங்களுக்குள் தூய வெளிச்சத்தை அளித்து அதன் மூலம் எங்களின் செயல்பாடுகள் தெளிவாகவும் உண்மையாகவும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தங்களின் அன்பானது எங்களுக்குள் பயமற்ற நிலையில் பாதுகாப்பு உணர்வை அளிக்கிறது. எங்களுக்குள் பொறுப்புணர்வையும் இனிமையையும் பொறுமையையும் நிலைநிறுத்துகிறது. தாயே, தங்களின் ஒரு பார்வை எங்களை காக்கிறது. எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை உணர வைக்கிறீர்கள். அதன் மூலம் நாங்கள் அமைதியையும் ஆனந்தத்தையும் நிறைவையும் பெற்றிருக்கிறோம். எப்பொழுதும் எங்களுள் தங்களின் தூய அன்பு நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் அன்பு, கருணை, இரக்கம் கொண்டவர்களாக இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் குண்டலினி தாய் அனைத்து சக்கரங்களிலிருந்தும் மேலெழும்பி சகஸ்ராராவை வந்து அடையும் பொழுது எங்களின் இடா நாடியில் ஸ்ரீ மகா காளியாகவும் பிங்களா நாடியில் ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் சுஷ்மனா நாடியில் ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களின் சகஸ்ராராவில் ஒருங்கிணைந்த நிலையில் எங்களுக்குள் இறைவனின் தூய அன்பை உணர்த்துகிறீர்கள். எங்களின் சகஸ்ராராவில் ஸ்ரீ சகஸ்ரார சுவாமினியாக வீற்றிருக்கும் தாங்கள் எங்களை தூய ஆத்மாவாக
நிலைநிறுத்துகிறீர்கள். அதை எங்களுக்குள்ளும் உணர வைக்கிறீர்கள். தங்களின் அன்பின் தூய நுண்ணதிர்வுகளை எங்களுள் நிலைநிறுத்தி எங்களை உணர வைக்கிறீர்கள். தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். நமது கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாய், எங்களுக்குள் எண்ணங்களற்ற சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை நிலைநிறுத்தி எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழ்நிலை அமைதி நிலையை அடைவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
நமது இதே தியான நிலையில் 1988 அன்னை ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். Today we all Sahajogis are standing on the brink of the ocean of humanity, where we have to face the problems of human beings. Otherwise, in the nature, there are no problems. They are also already solved. So one has to understand that it's not just a movement of few people, chosen people, just to achieve self-realization. But it's a big revolution which has to bring forth the beauties of human beings, the glories of human beings, the proof of divinity, of divine power, and of God Almighty. We have to now face that multitude of people who are absolutely ignorant compared to you, who have not known the knowledge of God, who are either lost into the darkness of ignorance or are burning in the fire of ego. We have to transform this world into a new world, a beautiful world which you all are enjoying, to be established on this earth, for which we have to prepare ourselves. So far, Sahaja Yoga means blessings. If somebody is less blessed, they ask me questions, how is it, Mother, we haven't got this when we are praying to you? Why did it not work out? It should have happened. After all, we are worshipping you, so how is it that my son did not get the job? So, as if it's sort of some debts have to be paid to all the Sahajogis by Sahaja Yoga. That sort of a attitude has been so far towards Sahaja Yoga of not all of you, I must say, but in the minds there's lurking always a desire to know why, when we are Sahajogis, why should it happen to us? Now you've seen that God has blessed you. Some people had very miserable married life. They couldn't understand why they had to have a miserable married life. Some had some misfortunes, and some had some diseases also after coming to Sahaja Yoga. So there has to be understanding that Sahaja Yoga is for correcting your life, for putting you on solid basis, on proper foundations, to make you great people, as if it gets you immune to all these mishappenings, with blessings, of course. So you don't feel the effects of those misfortunes so much as you would normally feel. Thus creates beautiful human beings out of you. Some people have hankering after money.
Some people think they can make money by coming to Sahaja Yoga. Some people think they will become leaders, or some think they will have fame. Some think that they will achieve a kind of a very dominant position. And some think that they can befool me also. It's high time we realize that Sahaja Yoga is not for this. Sahaja Yoga is for making you the wisest person, the sanest person, the most generous and the most confident person in the world. Because you have to fight. You have to fight the dark ignorance of Kali Yuga, of ages which is precipitated, and today we see all the bad effects of it. Whatever you may call it. You may call it the fanaticism, you may call it the atheism, any isms of any kinds, and all these human projections which have created all those artificial webs have to be broken. But human beings on the whole believe that these artificial webs are real. So to break that, you have to also be careful that you don't break the human beings. While you are breaking their false faiths, you have to remember that those people who are carrying those false faith are the ones who have to achieve self-realization. It's a very delicate work, it's a very hard work, it's a very harsh work, but it is the most detached work. And when we realize that we are so important, that God has blessed us with this peace, with this understanding, with these powers, it's not only for our own gain, because God is not only for you, He is for the whole world. So we have to utilize them, we have to spread them, work it out at every level. We have to become dynamic about it. But the most important thing is the responsibility of Sahaja Yoga we have to take. We are Sahaja Yogis, and we are responsible for Sahaja Yoga. What have we done for Sahaja Yoga? We looked after our family, our children, our jobs, our this, our that, motor cars, our horses, our dogs, our cats. But who is responsible for Sahaja Yoga? When it comes to that point, we are responsible for Sahaja Yoga. Then it works out. And works out in a way. What's the matter? Who is that? All right, doesn't matter. Outside? That's the disturbance only. But there is a deliberate action also of the negative forces. And this negativity is acting through ignorant people who believe that they are right. They don't know what is waiting for their destruction there. Especially among our young people, you will find they just join any party, join any club, join any methods, any trend, anything, just because they have no understanding as to what they have to be. They have to be the spirit. I asked the other day a president of a young organization, what is your policy? He said, we have no policy. They started looking here and there, said, we have no policy.
I was amazed that they have no policy. No, whatever our leaders say, we do it. So to get people out of this kind of slavery, that they have no brains of their own, they can't use their own understanding, they have to become the spirit. Shivaji, who was a great Atma Sakshatkari, a realized soul, for the future he is given the message, he said Swadharma Jagavava, means enlighten your dharma of spirit, Swadharma. The spirit has to be enlightened. Everybody has said that. I am specially quoting him because he comes from Maharashtra. Apart from that, he was a political head. Though he was a political head, but because he was a realized soul, he said that your spirit should be awakened. He didn't talk of all other nonsensical things. And he knew that unless and until the spirit is awakened, people will be doing all kinds of wrong things. And that is why today we find all over the world the mess in which all political parties, all economic endeavors, all military endeavors have fallen into. So it is for us to take over and to show them what is an integrated life and what is the strength of a human being. Because the Shakti is within everyone. Just praying to Shakti, just talking about Shakti, it doesn't act. But this divine Shakti has to act, and act through you people. Just try to realize that within these few years, how much knowledge you have got. How much you know. How deeply you know. You are not just passing slogans or talking, but you know it. You know what it is. I don't think I have attended to each one of you individually. But through your spirit only, you have come to know all the knowledge about yourself and knowledge about others. You didn't have to go to any library, you didn't have to go to any university. All the saints never went. None of the saints went to any university or read any books. But how knowledgeable they were, because they were the spirit. So the first and foremost responsibility of a Sahajogi on this day is to be the spirit. On the day when we are celebrating the birthday of Christ, who was the spirit. So this is our greatest responsibility, first to see that are we the spirit or we are this body, this mind, this ego. What are we? If you have achieved that state, then you are, as they call in Marathi, samartha, means you are equal to your name, that you are the spirit. If you cannot achieve that, then you are a half-baked Sahajogi, not yet done. As you know, we have no organizations, no memberships, nothing. But we have one thing, that we know we are realized souls. That we know more than all others know. And that we are not proud of it. We are very humble people. But this humility should not become a stagnation or a lethargy within us, that now we are realized soul, let us sit on a tree and have our blessings. You have to get to the roots. And you all have to work it out on your level. But first get rid of your own personal problems, all petty things that you have.
When we talk of sacrifice, as you know in Sahaja Yoga, I have not known what sacrifice people have done. You have to sacrifice your ego, which is a headache to you and to me. And you have to sacrifice your conditioning, only two things, left and right. And that can be achieved, and many have achieved. But now put that detached personality to a test. And then once you are sure that you are detached, then employ your energy in doing constructive improvement of this whole world. It will work out for poverty, it will work out for politics, it will work out for economics, it will work out for every field of life. Sahaja Yoga is the only solution, because in this human beings are transformed. It's not like this, that one person changes the address or the badge that he's wearing and he becomes something else. Or from church to temple and temple to church. It's something within that transforms you, makes you knowledgeable. So you are already Satchidanand, because you know the truth, you are in joy, and your attention is enlightened. With all this that you have, what are we to do now? If you enlighten the light, it automatically knows that it has to give the light. In the same way, all the Sahaja Yogis have to take the responsibility for this great war we have started. It's not the war with swords or with atomic energies, because they are all destructive. This is the war against all the destructive powers through the power of love, which is constructive, which constructs human beings, which constructs societies, which constructs countries and the whole world. That is your own. And also this decision has to be your own. Even if I give big lectures and say things, it may not have any effects whatsoever on you. It might be just wasted. If you haven't got the capacity to imbibe what I am saying, so important, so imminent. Now give up all the worries you have about your small little things of your family, of your work, your factories, of your business, of your official positions, and just know that everything has to go through Sahaja Yoga. Even the cooking I do it through Sahaj. If the fire is not working, just put your hands to the fire, it becomes all right. If the rice is not cooking, put your hands to the rice, it cooks. Anything going wrong anywhere, you can use your vibrations. But I don't know what to use to make you feel responsible for such. That now we've got such a great thing with us, and what are we going to do about it?
அன்னையின் வரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை உணர வைத்துள்ள தாங்கள் எப்பொழுதும் எங்களின் கவனத்தில் இருப்பதற்கு எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள் அம்மா. தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். மந்திரம்: ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.